இந்தியா பாகிஸ்தான் எல்லையில பதட்டம் நாளுக்கு நாள் அதிகரிக்க உலக நாடுகள் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருக்காங்களா, பேசிக்கிறாங்க. எங்க பகுதிக்குள்ள புகுந்து தாக்குதல் நடத்தவே இல்லைன்னு வெளிநாட்டு பத்திரிகையாளர்களை எல்லாம் சம்பவ இடத்துக்கு கூட்டி போன பாகிஸ்தான் முடிஞ்சா வீடியோ வெளியிடுங்க அப்படின்னு சவால் வர விட்டாங்களாம், பேசிக்கிட்டாங்க. ஐயா, தாக்குதல் நடத்தின வீடியோவை வெளியிட ரெடின்னு இந்திய ராணுவம் சொன்னாலும் இப்போதைக்கு கொஞ்சம் பொறுங்கன்னு பிரதமர் அலுவலகத்துல இருந்து சொல்லிட்டாங்களாம், பேசிக்கிடுதாங்க ஐயா. இந்தியாவில் அமைச்சரவை கூட்டம், அனைத்து கட்சிகள் கூட்டம், முப்படை தளபதிகள் ஆலோசனைன்னு ராணுவம் எதற்கும் தயார் நிலையில் தான் இருக்காங்களாம். எல்லையில சூழ்நிலைக்கேற்ப முடிவு எடுப்பாங்களாம். நமக்கு என்னங்க தெரியும், வெளியே பேசிக்கிறாங்க. பாகிஸ்தான்ல போர் விமானங்கள் பயிற்சி தீவிரமா நடக்குதாம். அதனாலதான் பயணிகள் விமான போக்குவரத்தை மாத்தி வச்சிருக்காங்களாம். சீனாவில இருந்து ஆயுதம் வாங்கவும் பேச்சு நடக்குதாம் சொல்லிக்கிட்டாங்க. போர் நடந்தா பொருளாதார ரீதியான பாதிப்புகள் மட்டும் இல்லாம அரசியல் ரீதியாகவும் பாதிப்பு ரெண்டு பக்கமும் இருக்க வாய்ப்புன்னு சொல்றாங்களாம். பஞ்சாப் உள்ளிட்ட பகுதியில விவசாய நிலங்கள் அறுவடைக்கு காத்திருக்குதான், பேசிக்கிட்டாங்க. ஐயா, இந்திய ராணுவத்தோட தாக்குதல், ராணுவ பலம், பாகிஸ்தான் எதிர்ப்பு, இது எல்லாம் உள்ளூர் பொதுக்கூட்டத்தில் மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேச தேர்தல் பிரச்சாரத்திலையும் பேச்சா கிடக்குதான். எல்லை பிரச்சனையை முன் வச்சு ஓட்டு வேட்டையும் நடக்குதான், பேசிக்கிடுதாங்க ஐயா.